ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. லக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன லக்ஷா, இவ்வளோ பால்ஸு அப்புறம் பக்கெட் எல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கியே, என்ன பண்ண போற? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா நம்ம இந்த பால் எல்லாம் எடுத்து பக்கெட்டில் போட்டு விளையாடலான்னு எடுத்து வச்சேன். அந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐடியாவை எப்படி எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சது. பேஸ்கெட் பால் பார்த்து தானே? அது பேஸ்கெட் பால் மேலே போடுறது, இது வந்து பக்கெட் பால், அதானே? என்னது பக்கெட் பாலா? புது கேமை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, இன்னைக்கு என்ன விளையாடலான்னு நினச்சேன். இது சூப்பராக தான் இருக்கும். ஆமாம், பேஸ்கெட் பால்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி சரி, எவ்வளோ நேரம் தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பீங்க? வாங்க நம்ம சீக்கிரமா விளையாடலாம். இந்த கேமை நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாட போறேன். இந்த கேமை எப்படி விளையாடணும்னு சொல்லுங்க. சொல்றேன் ராகுல். எல்லாத்துக்குமே 3 சான்ஸ் இருக்கு. அந்த 3 சான்ஸ்ல எத்தனை பால் போடுறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் கேம், ஓகேவா? எல்லாத்துக்கும் 3 சான்ஸ் இருக்கா? நான் ஈஸியா போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? அது எனக்கு ரொம்ப ஈஸி. நான் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் பால் செலக்ட் பண்றேன். இந்த பாலை எப்படி போடுறேன்னு பாருங்க. பார்த்து ராகுல், மெதுவா போடு. நம்ம இந்த பக்கெட்டை கொஞ்சம் முன்னாடியே நவுத்தி வச்சிடலாம், இல்லைன்னா நம்ம தலையிலேயே போட்டுருவாங்க. சாரி அக்கா, தெரியாம போட்டுட்டேன். இந்த தடவை நான் கரெக்டா போடுறேன். இப்போ ஆரஞ்சு கலர் பால் எடுத்திருக்கேன், எப்படி போடுறேன்னு பாருங்க. என்ன இது, பால்ல உள்ள போடுறோம், ஆனா பால் உள்ள போயிட்டு வெளியே வருது. எப்படி? யாராவது உள்ள இருக்காங்களா? அதை தூக்கி வெளியே போடுறாங்களா? இல்லையே, யாருமே காணோம். எப்படி பால் மட்டும் வெளியே வந்து விழுவுது? எனக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன ராகுல், பக்கெட்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்க, என்னாச்சு? அது இல்லக்கா, நான் பாலை போடுறேன்னா பால் உள்ள போகுது, ஆனா அதே வந்து வெளியே விழுந்தது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லை ராகுல், பால் பவுன்ஸ் ஆகி வெளியே வந்து விழுது. அப்படியா? சரி சரி, இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ராகுல், இதுதான் கடைசி சான்ஸ், பார்த்து போடு. இந்த கிரீன் கலர் பாலாவது கரெக்டா உள்ள விழுதான்னு பார்க்கலாம். ஹாய், உள்ள விழுந்துருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சது, கொஞ்சம் ஸ்லோவா போட்டா அது பக்கெட்குள்ளேயே இருக்கும். ஆனா 3 சான்ஸ்ல நானும் ஒரே பால் தான் போட்டிருக்கேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நானும் நல்லா விளையாடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ யாரு போறது? நெக்ஸ்ட் நான் போறேன். நான் எத்தனை பால் போடுறேன்னு பார்க்கலாம். எங்க நின்னா கரெக்டா இருக்கும்? இங்கே நின்னுக்கலாம். சரி, எந்த கலரை எடுக்கலாம்? எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். வாவ், பிங்க் கலர் நான் எடுத்த உடனே போட்டுட்டேன். சூப்பர், நெக்ஸ்ட் பாலும் நான் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோ கலர் போடுறேன். ஐயோ, எல்லோ பின்னாடி போய் விழுந்துருச்சு, தெரியாமல் போட்டுட்டேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பால் எது எடுக்கலாம்? இந்த எல்லோ கலர் தான் ட்ரை பண்ணாமல் இருக்கேன். அப்பா, நல்ல வேலை, இந்த எல்லோ கலர் விழுந்துருச்சு. பரவாயில்ல, 3 பாலுக்கு 2 பால் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் யார் வரீங்க? சீக்கிரம் வாங்க. நெக்ஸ்ட் நான் வரேன். நான் எப்படி பால் போடுறேன்னு பாருங்க. ஐயோ, இந்த பால் மேலேயே தெரியாம விழுந்துட்டேன். பால் எப்படிதான் போட போறேன்னு தெரியல. சரி, கிரீன் கலர் பால்ல போட்டு பார்க்கலாம், விழுவுதான்னு பார்க்கலாம். ஹை, கிரீன் கலர் விழுந்துருச்சு. சூப்பர், கிரீன் கலர் விழுந்துருச்சு. இப்ப எல்லோ கலர் எடுத்து போட்டு பார்க்கலாம், எல்லோ விழுவுதா? ஐயோ, எல்லோ விழவே இல்லை. பேசாம கிரீனே எடுத்துருக்கலாம். சரி, இந்த பிங்காவது போட்டு பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், கிரீன் தான் விழுந்துச்சு, கிரீனே எடுத்துடலாம். ஹை, இந்த கிரீன் கலர் விழுந்துருச்சு. நான் தெரியாம வேற செலக்ட் பண்ணிட்டு கிரீனே பண்ணியிருந்தா இந்நேரம் 3 போட்டிருப்பேன். சரி, பரவாயில்ல, 2வது விழுந்துதேன். எனக்கு இந்த பக்கெட்டில் போடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிங்கே எடுத்து போடுறேன். ஹை, ஃபஸ்ட் ட்ரையே விழுந்துருச்சு. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டும் என்ன கலர் எடுக்கலாம்? பிங்கே எடுத்துக்கலாம். பிங்க் தான் நம்மளுக்கு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஹை, செகண்ட் பாலும் விழுந்துருச்சு. சரி, தேர்ட் என்ன செலக்ட் பண்ணலாம்? தேர்டும் பிங்கே எடுத்துக்கலாம். எல்லா பிங்க்கும் உள்ளே விழுதுன்னு நினைக்கிறேன். சரி, போட்டு பார்க்கலாமா? ஹை, நான் நினச்ச மாதிரி விழுந்துருச்சு. 3 பாலும் போட்டேன். வா, பார்த்தீங்களா, நான் 3 பாலும் போட்டேன். ராம், நெக்ஸ்ட் நீ போறேன்னு சொன்னியே, எத்தனை பால் போடுறேன்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் பால் எனக்கு லக்கின்னு நினைக்கிறேன். இந்த ஆரஞ்சு எடுத்து போட்டு பார்க்கலாம். பிங்க் லக்கி கலர்னு யுக்தா 3 பால்லையும் போட்டாச்சு, அதனால நான் ஆரஞ்சு போட்டு பார்க்குறேன். ஹை, ஆரஞ்சு உள்ள விழுந்துருச்சு. அப்போ ஆரஞ்சு தான் எனக்கு லக்கி கலர்னு நினைக்கிறேன். திரும்ப ஆரஞ்சு எடுத்து போடுறேன். என்ன சோஃபியா, எல்லாரும் லக்கி கலர்னு உள்ள கரெக்டா போட்டுட்டு இருக்காங்களே, இது நிஜமாலுமே ஒர்க் ஆகுமா? ஒரு ஆரஞ்சு எங்க விழுதுன்னு பாருங்க. ஐயோ, தெரியாம சிட்டி மேல போட்டுட்டேன். சாரி சிட்டி, தெரியாம போட்டுட்டேன். சரி, 3வது பால் எது போடலாம்? அதே ஆரஞ்சே எடுத்திருக்கேன். எங்க விழுதுன்னு பாக்குறேன்.
ஐயோ சோஃபியா மேல போட்டுட்டேன். ஐயோ என் தலை ரொம்ப வலிக்குது. சாரிப்பா, தெரியாம போட்டுட்டேன். லக்கி கலர்னு நம்பி ஏமாந்துட்டேன். விடுங்க, பரவாயில்ல, நான் அப்புறம் விளையாண்டுக்கிறேன். ராம் வந்து லக்கி கலர்னு சொல்லி ஏமாந்துட்டான். ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாது. நான் கரெக்டாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உழுவுன்னு நினைக்கிறேன். சரி, எந்த பால் செலக்ட் பண்ணிட்டு எல்லோவே எடுத்துக்கிறேன். இப்போ உழுதான்னு பார்க்கலாம். ஐயோ எல்லோ உழுவே இல்லை. நான் கரெக்டாக ஏம் பண்ணலான்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், தெரியாமல் போட்டுட்டேன். இந்த தடவை கரெக்டாக போடுறேன். எல்லாரும் இப்படிதான் போட்டுட்டு சாரின்னு சொல்றீங்க, என்ன பண்றது? நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. தள்ளி உட்காந்தா எங்களுக்கு நல்லாவே தெரிய மாட்டேங்குது. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறது? இந்த க்ரீன் கலரை போட்டு பார்க்குறேன். வா, க்ரீன் கலர் உள்ளே விழுந்துருச்சு. நான் கரெக்டாக ஏம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எந்த கலர் எடுக்கலாம்? எல்லோ, பிங்க், ஆரஞ்சு, க்ரீன் எது எடுக்கலாம்? சரி, ஆரஞ்சே எடுத்துடலாம். இது எப்படி விழுதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரை பண்ணுறேன். வா, ஆரஞ்சு உள்ளே விழுந்துருச்சு. சூப்பர். 3 பாலுக்கு 2 பால் போட்டிருக்கேன். சரி லக்ஷா, லாஸ்ட்டு நீ தான். வா, சீக்கிரம் வந்து கேமை முடிச்சு வை. எந்த கலர் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, லக்கி கலரா இல்லை என்ன? சரி பரவாயில்ல, எல்லோ கலரே போட்டு பார்க்கலாம். ஹை, உள்ளே விழுந்துருச்சு. இப்போ இந்த கலர் எடுக்கலாம். சரி, திரும்ப எல்லோவே எடுத்து போட்டு பார்க்கலாம். ஹை, எல்லோ திரும்ப விழுந்துருச்சு. அப்போ லக்கி கலரா? இது என்ன கதைன்னு தெரியல. சரி, எல்லோ கலர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. திரும்ப போட்டு பார்க்குறேன். திரும்ப விழுவுன்னு நினைக்கிறேன். வா, திரும்பவும் விழுந்துருச்சு. 3 பாலும் போட்டுட்டேன். சூப்பர். லக்ஷா, இந்த பால் எல்லாம் எடுத்து போட்டு விளையாடலாமா? வேண்டாம் ராம், போது விளையாண்டது. எல்லார் மேலயும் போட்டு போட்டு விளையாடலாம், சூப்பரா இருக்கும். அப்புறம் அடிப்படும். வேண்டாம் ராம். ஆமாம் ராம், எல்லாத்து மேலேயும் விழுவும். நான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சிடுறேன். வேண்டாம் லக்ஷா, எடுத்து வைக்காத. நம்ம இது மேல போட்டு போட்டு விளையாடலாம். வேண்டாம் ராம், அப்படி பண்ணாத, நிறுத்து, வலிக்கும். வேண்டாம், யார் மேலேயும் போடாத. வேண்டாம் ராம். ராம், என் தலை போச்சு. ராம் நிறுத்து, வேண்டாம், அப்படி பண்ணாத. பாரு, ராகுல் கீழே விழுந்துட்டான். என்ன வலிக்குதா? நான் சும்மா தான் பண்ணேன், அழுவாதீங்க யாரும், தெரியாம பண்ணிட்டேன். என்ன லக்ஷா, நிறுத்தாம இப்படி உருண்டுட்டு இருக்கான்? ராகுல், நிஜமாலுமே வலிச்சுதா உங்களுக்கு? நான் தெரியாம பண்ணிட்டேன், நல்லா இருக்கும் தான் நினைச்சேன், ஆனா இப்படி முடிஞ்சிருச்சு. எப்படி இப்ப ராகுல அழுவாச்சு நிறுத்துறது? ஐடியா. ராகுல், நம்ம எல்லாம் சாண்ட்ல விளையாடலாமா? மணல் இருக்கு, எடுத்துட்டு வரேன், அதுல விளையாடலாம். ஹை, இதுல விளையாட ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ எனக்கு வலிக்கவே இல்லை. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, நீங்க என்ன மாதிரி உருண்டிங்கன்னா உங்க தலையில எல்லாம் மண்ணா விழுந்துடும். ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஹை, சாண்ட்ல விளையாட ஜாலியா இருக்கும். ஐயோ, தெரியாம உன் மேல விழுந்துட்டு ராகுல். சாரி. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வந்து இந்த மண்ணில் உட்காருங்க. சூப்பரா இருக்கு, வாங்க. இங்க பாருங்க, நான் கப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதுல மண்ணெல்லாம் போட்டு நம்ம அச்சு வச்சு விளையாடலாமா? இந்த மோல்டு பண்ணி விளையாடுறது தானே? சரி சரி, மண்ணை சீக்கிரம் எடுத்து போடலாம். இதை ஃபுல்லா பண்ணணும். அப்புறம் அப்படியே கமுத்துனா இதே ஷேப் வரும். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். எடுத்து சீக்கிரம் போடுறேன். இப்ப நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்பதான் வரும். ஓகே, 1 2 3. இப்ப எடுத்தா என்னது ஷேப்பே வரலையா? நான் இது ஷேப் வரும்ல நினைச்சேன். என்ன பண்ணலாம்? லக்ஷா, இந்த கப்ல போட்டு பாரு, இதுல வரும்னு நினைக்கிறேன். 3 2 1. இப்ப எடுத்து பார்க்குறேன். என்னது, இதுலயுமே வரலையா? அப்பனா எப்படிதான் ஷேப் வரும்? அநேகமா தண்ணி ஊற்றி கலக்கினாதான் வரும்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றி விளையாண்டா ஆண்டி திட்டுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். என்னது, தண்ணி ஊற்றக்கூடாதா? அப்பனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க விளையாண்டுட்டே இருங்க, நான் இப்ப 10 நிமிஷத்துல வந்துடுறேன், சரியா? என்ன ராம், என்ன பண்ண போற? சரி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? யாராவது சொல்லுங்க, இது என்னன்னு பார்க்கலாம். என்ன ராம், என்னவோ சாண்டுன்னு போட்டிருக்கு. என்ன சாண்ட் வந்துட்டு பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் இல்லப்பா, வாங்க இங்க, நானு இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃபேண்டசி சாண்ட், இத கைனடிக் சாண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல இந்த சாண்ட் வச்சு நம்ம பண்ணலாம். வாங்க, நான் இதை திறந்து காட்டுறேன். ராம், இதை எங்க வச்சிருந்த? நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்ல. இல்ல யுக்தா, நானு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா உனக்கு காட்ட மறந்துட்டேன். இது ரொம்ப நாளா நம்ம கட்டில் கடியிலே கடந்தது, அதான் நீங்க விளையாடுவீங்கன்னு எடுத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் மேல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. இது வந்து டஸ்ட் ஃப்ரீ, அப்புறம் நெவர் ட்ரைஸ் அவுட், இது ட்ரையே ஆகாதான், அப்புறம் ஸ்டெயின் கூட ஆகாதான். நம்ம கலர் கலரா இருக்குல்ல, கையில எல்லாம் கலரே ஆகாது. 3 years பிளஸ் இருக்கவங்க எல்லா கிட்ஸுமே இதை விளையாடலாம். இப்ப நம்மளுக்கு ப்ளூ கலர் தான் வந்திருக்கு.
நான் இப்ப திறந்து காட்டுறேன், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது ஒரு சின்ன டப் மாதிரியே இருக்கும். இதுல நம்ம இந்த கைனடிக் சாண்ட் போட்டு விளையாடலாம். அப்புறம் நிறைய மோல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இதுதான் கைனடிக் சாண்ட். நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்திருக்கு. இந்த கலர் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. அப்புறம் நம்ம இதை ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா எப்படி ஏர் ப்ளோ பண்ணுவோமோ அதே மாதிரி இதை ஃபில் பண்ணிக்கணும். ஓ, இதுல விளையாண்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம், கீழே எல்லாம் சிந்தாது. ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஆமா லக்ஷா, இதுல விளையாண்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் கீழே எல்லாம் சிந்தாது, அம்மாவும் நம்மள திட்ட மாட்டாங்க. அப்புறம் இப்ப நான் கொட்ட போறேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏய், இந்த சாண்ட் என்ன சூப்பரா இருக்கே, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இதை தொட்டு பார்த்தாலும் பாருங்களேன், நார்மல் சாண்ட் மாதிரியே இல்ல. ஆமா, இந்த சாண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா இதை தொட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. கையிலயும் ஒண்ணுமே ஒட்டல, சூப்பரா இருக்கு பார்க்கவே. இந்த எல்லோ கலர் மோல்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இதுல நல்லா போட்டு ஃபில் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதெல்லாம் நவுத்திட்டு மோல்டு இப்படின்னு வைக்கிறேன். இங்க பாருங்க, சேம் அதே ஷேப்லயே வந்திருக்கு. ராம், இது சூப்பரா இருக்கு. நான் இதை கட் பண்ணி பார்க்கறேன். வாவ், இதை கட் பண்ண கேக் கட் பண்ற மாதிரியே இருக்கு. ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, நிறைய ஷேப்ஸ் எல்லாம் நம்ம இதுல பண்ணலாம். இவங்க கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, லைனா வச்சு காட்டுறேன். ஹை, இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது இப்ப போட்டு பார்க்கலாம்? ஓகே, இப்போ நான் ஒரு ஷேப் பண்ணிட்டு இருக்கேன். அது எதுன்னு சொல்லுங்க. அதுதான் டாக் ஷேப். ஆனா அது எடுக்கவே முடியலையே, எடுத்தா உடைஞ்சிரும் நினைக்கிறேன். ஆமா, கைனடிக் சாண்ட்னா நம்ம ஷேப் பண்ணலாம். ஆனா கையில அப்படியெல்லாம் தூக்க முடியாது. இங்க பாருங்க, இன்னொன்னு பண்ணிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ட்ரக் ஷேப் தானே, எனக்கு தெரியும். ஹை, இதுவும் சூப்பரா வந்திருக்கே. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இப்ப பாருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த பெரிய கப்ல ஃபுல்லா ஃபில் பண்ணலாம். அப்புறம் நம்ம இதை கமுத்தலாம். எப்படி ஷேப் வருதுன்னு பாருங்க. ராம், இது ஒரு டவர் மாதிரியே வரும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஃபுல்லா போடு. ஓகே, நான் இப்ப இது வரைக்கும் போட்டிருக்கேன். நல்லா பிரஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. ஹை, இந்த கைனடிக் சாண்ட் சூப்பரா இருக்கு. நல்ல ஷேப் வந்திருக்கே. அதான் நீங்க விளையாடுவீங்கன்னு கொண்டு வந்தேன். இங்க பாருங்க, இதை கட் பண்ணா எப்படி சூப்பரா இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குல்ல இதை கட் பண்றப்ப. ஆமா, எங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல விளையாடுறது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நாங்க பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.